இவிஎம் மிஷினு தப்புன்னுவாங்க. எப்படியா காங்கிரஸ் ஜெயிச்சுது 100 தொகுதின்னு கேட்டா, இல்ல அது மட்டும் ஜெயிக்கணும்னு விட்டாங்க. சரி, காங்கிரஸ் 100 தொகுதி ஜெயிக்கணும்னு இவிஎம் மிஷின்ல ஆல்டர் பண்ணிட்டாங்க. ஏன்பா தப்பா நினைச்சிடக்கூடாது யாரும், அவங்களுக்கு ஒரு 100 தொகுதி கொடுத்துரு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா இவங்க 300 தொகுதியில ஜெயிச்சிருக்கணும். இவங்க மெஜாரிட்டி இல்லாமல் போறாங்க. ஏன் நிதிஷ்டையும் இவர்ட்டையும் தொங்குற மாதிரி வருது? ஏன் உத்தரப்பிரதேசிலே தோக்குற மாதிரி பண்றாங்க? தமிழ்நாட்டில் 6 தொகுதி பாஜக ஜெயிச்சிரும்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ணாமலை ஜெயிச்சிருவாரு, நயினார் ஜெயிச்சிருவாரு, பொன்னார் ஜெயிச்சிருவாரு, இங்க தமிழிசை ஜெயிச்சிருவாங்க, மதுரையில் இவரு ஜெயிச்சிருவாரு, சீனிவாசன் ஜெயிச்சிருவான்ற மாதிரிலாம் ஓடிச்சு. அதை 5 ஜெயிக்க வச்சிருக்கலாமே. நம்புவாங்களா ஜனங்க? பரவாயில்லப்பா பாஜக நல்லா வந்துடுச்சுப்பா சொல்லுவாங்களா மாட்டாங்களா? ஏன் அப்போ இவிஎம் மிஷின் வச்சு பண்ணல? எல்லா இடத்துலையும் எல்லா இதுவும் இவிஎம் மிஷினை ஹேக் பண்ண முடியாதுன்னு பல இடங்கள்ல நிரூபணமா. ஏன்னா ஹேக் பண்ண முடியாதுன்னு இல்லை, ஒரு தேர்தலில் தீர்மானிக்கிற அளவுக்கு நீங்க மாற்ற முடியாதுன்றது. அதை உருட்டுனதை கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுட்டு புது உருட்டு 41 லட்சம் வாக்காளர்கள் மகாராஷ்டிராவில். அதுன்னு ரைட்டு, அது என்ன உண்மைன்றதை விசாரணை மூலயமா சுப்ரீம் கோர்ட்டு கேட்டிருக்குது. இதுலயும் நீக்கப்பட்ட வாக்காளர்கள் சம்பந்தமா பீகார்லயும் கேட்டிருக்கு. அது பட்டியல்லாம் கொடுங்கன்னு. தேர்தல் ஆணையம் சைடு நியாயமா இருந்தால் தேர்தல் ஆணையம் சைடு இதாகட்டும், உச்சநீதிமன்றம் தான் தீர்மானிக்கும்.